சாவு அடிச்சிருவேன். நான் என்ன பண்ணுறது? மேப்பு சொல்லலை, கூகுள் மேப்பு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிற பார்த்தியா? ஏய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து லாஸ்ட்டாக ஊட்டி போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து ரொம்பவே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸு, லைக்ஸு, சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வீடியோ நல்லாவே ரீச் ஆனிச்சு. ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு. இன்னும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதாவது சென்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 90 கிலோமீட்டர் சொல்லுது, 90 கிலோமீட்டரில் இருக்குது. அப்படி சொன்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் தமிழில் போட்டிருப்பேன். தடா ஃபால்ஸ் தாங்க போக போகிறோம். தனியாக போல் என் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுது. 6:30 போல் 6:30 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் போட்டுருந்தோம். பட்டு நான் இருந்ததே 6:45. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்போ தான் அவனே எந்திரிக்கிறான். ஸோ 7:45 ஆகுதுன்னு கிளம்பி வரல. அவன் வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணும். பெருசாலாம் எதுவும் பேக் பண்ண போகிறேன். ரைடிங் கேர்லாம் இல்லை, அப்படியே தான் போக போகிறோம். நியருக்கு ரொம்ப ரைடிங் கேர் போடணும் தான், பட் இங்கே தான் கிட்ட தான் போகிறோம். ஃப்ரெண்டு வரதுனால அப்படியே போகலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் நல்ல திக்னஸாக உள்ள ஹூடி போட்டிருக்கேன். க்ளவுஸ்லாம் எடுத்துக்கிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கோப்ரோ வியூ. இவன் தான் என் ஃப்ரெண்டு. டைம் லேட் பண்ணவன் வந்தாங்க. அவன் பேர் வந்து தீபக். இவன் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபரு. ரீசெண்டாக அந்த அமரன் படத்தில் வந்த போஸ்டர்ஸ் கொண்டு இவன் தான் எடுத்திருப்பான். ஓகேங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 97 கிலோமீட்டர், 2.25 மணி நேரம் காட்டுதா. கிளம்பியாச்சு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. போய்ட்டு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சென்னையில் டிராஃபிக்கு எப்போதும் போல் டிராஃபிக் தான் ஆயிடுச்சு. ரொம்பன்னு சொல்ல முடியாது, மூவ் ஆகிட்டு தான் இருக்குது வண்டியெல்லாம். இதை விட்டு கொஞ்சம் தான், ஒரு 6 கிலோமீட்டரில் எப்படினாலும் வெளில போய்டுவோம்னு நினைக்கிறேன். சென்னை இந்த இதை விட்டு இந்த ரோடை விட்டு வெளில போயிட்டாலே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாயிடும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இந்த வியூ இந்த இது ஃப்ரண்ட்டில் வர வியூவை வந்து கொஞ்சம் மாற்றுங்க, ஃபுல் டிஸ்பிளே, அப்புறம் ஹேண்டில் பார்லாம் தெரிகிற மாதிரி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பட் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து வேறு வியூ வச்சுருக்கேன். இந்த வியூவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரிலங்க சத்தியமாக. ஆனால் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது ஒரு மாதிரி அந்த ஆங்கிளில் கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கும் இந்த டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சீட்டு. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் ரொம்ப கவர் ஆகாது. இப்போ எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. வீடியோ எடுத்து நான் ப்ளே பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த வாட்டி ஒரு மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வேறு கிளிப்பு மாற்றிருக்கேன். தெரியாதரமாக லேட்டாக கிளம்புறதுனால ஃபுல்லாக டிராஃபிக்கு. இங்கேருந்து கும்மிடி பூண்டி வரைக்குமே டிராஃபிக்கில் தான் போகணும்னு நினைக்கிறேன் ரோடு. பெட்ரோலே போடலைங்க, பெட்ரோல் படம் ஓட்டிகிட்ருக்கேன். பெட்ரோல் பங்கே வரல இந்த ரோட்டில் இன்னும். பெட்ரோல் பங்க் வந்தால் சொல்லு, பெட்ரோல் பங்க் வந்தால் சொல்லு, என்கிட்ட நான் மறந்துடுவேன். இருந்துச்சா? இருக்குது. இது 50 போகும்டா. 50 கிலோமீட்டர் ரேஞ்சு போகும். ஆனால் இது கூட சேஃப்டிக்கு போட்டுக்கணும். டிசரில் உள்ள வைக்கக்கூடாது வண்டியை. ஃபியூல் இன்ஜெக்டர் போய்டும். எல்லாம் அந்த பின்னாடி உட்காந்துருக்கனால இவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் மாட்டி நிற்கிறோங்க. நான் 6:30 மணிக்கு கிளம்பி 8:30 அங்கே போயிடலாம், டிராஃபிக் இருக்காதுன்னு பார்த்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. டிராஃபிக் வந்துருச்சு. டிராஃபிக்கில் நிற்க விட்டான். ஏன்னா இது ஃபுல்லாக இந்த மாதிரி ரோட்டை தான் போக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் முன்னாடியே கிளம்பலாம், டிராஃபிக் இருக்காது அப்படின்னு நினச்சேங்க. இவனை வந்து இப்படி வர வச்சு டிராஃபிக்கில் மாட்டி விட்டான். ஓ, இதுக்கப்புறம் ஹைவேவா? சூப்பர்ரா. இதுக்கப்புறம் ஹைவேவா என்ன? ஆமாம், நல்லது, சந்தோஷம். விடு, போட்டுக்கலாம். 500க்கு போட்டுக்க வேண்டியதுதான். புரியல? 500 மட்டும் போட்டுக்கலாம். 500 மட்டும் போட்டுக்கலாம். 100 மட்டும் போடுறா. போயிட்டு பாரத்தில் போட்டுக்கலாம். வராது. யாய் சொல்றா. ஆமாம், இந்த மாதிரி ட்ராக் வாங்கிக்கடா. ரைட்டில் இருக்கிறா வாங்குறாம சாத்து மாதிரி. கீழே விழுந்தா என்ன ஆகும் தெரியும்ல? எது கீழே விழுந்தா என்ன ஆகும்? தேயும் தான். அதுக்குன்னு இது நான் தான் காலேஜுக்கு சேர்த்து போட்டு போயிட்டுறேன்.
இதெல்லாம் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் காலேஜுக்கு போட்டு போயிட்டதுக்காக சேர்த்து இது மாதிரி வாங்கிட்டேன். கிளாத் இந்த கிளாத்தில். கேஸ் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்குது. 6 வே போல் இருக்குது. ஸோ அதனால் இங்கே 3 வே இருக்கிறதுனால மேக்ஸிமம் டிராஃபிக் வர வாய்ப்பே இல்லை. வேவும் சூப்பராக இருக்குது. ரோடுமே வந்தால் அழகாக அசால்ட்டாக பொறுமையாக அழகாக கரெக்டாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் போல இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க அந்த ரோட்டில். ரொம்பவே நல்லாயிருக்கு. 6 வே லைனு. ஸோ அதனால் இங்கே இது பக்கம் 3 லைன் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே 3 லைன் தான் இருக்குது. சொல்ல மேக்ஸிமம் டிராஃபிக் வர வாய்ப்பே கிடையாது. நம்மளும் சூப்பராக போயிட்டுருக்கலாம். ஒரு 90 க்ரூஸ் பண்ணிட்டு அழகாக போயிட்டே இருக்கலாங்க. எதுக்கும் நிற்கணும் அவசியம் இல்லை. இங்கேருந்து தடா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 10:11 ஆகுது. 10:11 இல்லை 10:11 ஆகுது. சரி ஓகே, மொக்க காமெடி தான் எனக்கே தெரியுது. கொஞ்சம் தூரம் போயிட்டு ஐ திங்க் ஆந்திரா பார்டர்கிட்ட வந்துட்டு செக் போஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த டோல் டவுன் வந்துட்டோம். ஐ திங்க் இது வந்து ஆந்திராவோட பார்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆந்திரா பார்டர் தான். அது என்னடா இப்படி போகுது அதிசயமா? ஓகே, பைக்கு என்ன பைக் எப்படி போனோம்? பைக் லைனே இல்லைங்க. ஏய், எது லைன்னே தெரில. ஏய், ஓப்பனே கிடையாதா இது? ஓப்பன் இல்லைடா. ஓப்பன் கிடையாது. எது ஓப்பன் கிடையாது? ஓப்பனே கிடையாது. இல்லை, ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைன்னு சொல்கிறேன். இருந்துடா, இப்போ இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குடா. எதுக்கு இப்படி சுற்றி சுற்றி விட்றாங்கன்னு தெரில. ஆயிடுச்சு ஒரு சம்பவம். என்ன பண்ணிட்டோன்னா, மேப்பை போட்டு நான் உள்ளே தூக்கி வச்சுட்டேன் ஃபோனை. ப்ளூடூத் ஸ்பீக்கரில் உள்ளே வந்து சொல்லு ரூட்டு. அப்படி தான் போயிட்டு இருந்தேன். இந்த ப்ளூடூத் கனெக்ட் ஆனதுனால அது எனபிள் ஆகிடுச்சு, டிசேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதுலையா அந்த லாரி டிராக்டர் போகுது. டிராக்டர் என்னடா அது? மண்ணு ரோடு. அதில் எங்கே போகிறது? ஓ, இந்த ரோடடா. இதோ போதே இது. இதான்டா காமி. இந்த இதுதான் மாறிடுச்சா? அடா பாவி. புரியல. இல்லை இதுதான் அந்த ரோடு தான். இங்கே தான் திரும்பாமல் நேரம் போய்ட்டா. அட பாவி, மெயின் ரோட்டில் போகாமல் இப்படி போகிறோமேடா கடைசியில். நல்ல வேலை எனக்கு என்ன எதுவும் சொல்லலைன்னு யோசிச்சுட்டே வந்து நிறுத்தினா நான் போயிருப்பேன் எங்கேயாவது. காய்ஸ், நல்ல ஒரு பைபாஸ் மாதிரி இந்த ரோடை விட்டுட்டு இப்படி மண் ரோட்டில் போகிற நிலமை வந்துருச்சு. தயவுசெய்து இந்த டைம்லலாம் கூகுள் மேப் பார்த்துக்கங்க. இதே போன வீடியோவில் கூகுள் மேப் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். வேறு வழி இல்லை. என்னடா சொல்லுது? ஆமாம், நான் கேட்டதுக்கப்புறம் சொல்லு. ஏய், என்னடா இது ஃப்ளாட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகுது? ஃப்ளாட்டுக்குள்ளே போகிற லேக்கில் இல்லை, இல்லை அந்த ரோடு இருக்கும்ல, மெயின் ரோடு, அந்த ரோடில் போய் கனெக்ட் பண்ணுது. பேசாமல் அதே ஒன்வேலே போயிருக்கலாம் போல. ஒன்வேலே போய் ரைட் எடுத்துருக்கலாம் போல. சரி ஓகேவா, பஞ்சர் கிஞ்சர் ஆகாமல் தான் சந்தோஷம். டேய், என்னடா அது சம்பவம்? சத்தி சாவ அடிச்சிருவேன். நான் என்ன பண்ணுறது? மேப்பு சொல்லலை. நாட்டுக்குள்ளே விட்டு கூட்டு போகிறான் கூகுள் மேப். கூகுள் மேப் போய் சொல்லாது. கூட்டு போ. பஞ்சர் ஆகாமல் தான் சந்தோஷம் எனக்கு. வாயை வைக்காதரா. எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. டியூப்லெஸ் தான், பிரச்சனை இல்லை, ஓட்டிட்டு போயிடலாம். ஊரே 80 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி தள்ளி இருக்கு. இதெல்லாம் இப்போ பேசுனா எல்லாம் லூப் போட்டு தான் பேசணும். அப்புறம் அடிக்க வந்துடுவானுங்க. டேய், என்னடா கருவக்காட்டில் போயிட்டு இருக்கோம்? டேய் இல்லை அந்த மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். அதே ரொம்ப லாங்குடா. காமி.
ஆமாம், ஒரு கிலோமீட்டர் தான் காமிச்சது, ரொம்ப இல்லை. 1 கிலோமீட்டர் தானாவா? ஆமாம். இப்போ வண்டியில் 1 கிலோமீட்டர் இருக்கும்டா. இல்லைடா, நான் இப்போ எனக்கு காதில் சொன்னிச்சே 1 கிலோமீட்டர் தான், போயிட்டு ரைட் எடுத்தால் வந்துடுது. காட்டு மேப்பை. ஆமாம் வா, அதில் போட்டிருக்கு பாரு எவ்வளோ தூரத்தில் ரைட் எடுக்க போகிறேன்ட்டு. எவ்வளோ போட்டிருக்கு காய்ஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த வண்டி 390 இது மாதிரி இடத்துல ஓட்டினதே இல்லைடா. கடைசியில் ஓட்ட வச்சுட்டேன்டா. 11 மணிக்கெலாம் நீ போக வேண்டியது. ஆமாம், நேரம் லேட் ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு நீ 3 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. நீ தானே சொன்ன மேப்பை நம்பாதானே. ஆமாம், அப்புறம் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு நான் செருப்பாக அடிப்பேன். போங்க, நீ ரொம்ப சரி ஓகே. இது ரொம்பலாம் முஷ்டு இல்லை, நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கா. இது மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டினது இல்லைடா 390. நீ தானே ஓட்டுற. தள்ளிட்டு போகிறா, அது நல்லா இருக்கும். இது மாதிரி ரோட்டில் ஓட்டினதே இல்லை வண்டியை. ஏன் சில்வரில் ஓட்டுது? இது மாதிரி மண் ரோட்டில் நான் ஏன்டா போகிறேன்? எனக்கு தெரியாத ரோடா இது? தெரியாத ஊரில் வந்து இப்படி மண் ரோட்டில் போகிறேன், நம்ம என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் தான் இதில், ஓகேவா? இது ஒரு பார்ட்டு. காய்ஸ், பஞ்சர் இன்ஜர் ஆகிட போகுதுன்னு பயமாக இருக்குது எனக்கு வேறு. ஒன்றும் இல்லை, டியூப்லெஸ் தான். பஞ்சர் ஆனாலும் எடுத்து ஓட்டிட்டு போயிடலாம். பட் நின்று பஞ்சர் போடணும். பஞ்சரே ஆகாமல் இருந்த வண்டியில் வந்து பஞ்சர் ஆக்கிட்டேன்னு வச்சுங்க, மனசு கஷ்டப்படும். கல் இருந்தால் கல் சாப்பிடலாம். கேரளாவா அது? கேரளா தான் எங்கே தான் கிடைக்கும். யார் சொன்னா? இங்கேயும் கிடைக்குமா? பனைமரம் இருக்குது. பனைமரம் இருந்தால் உனக்கு கல் இறக்கவான்னு யார் சொன்னா? புரியல. பனைமரம் இருந்தால் கல் இறக்கலான்னு யார் சொன்னா? எல்லாம் இறக்கவான்னு யார் சொன்னா உனக்கு? சில இடத்துல தான். நல்லா இருக்கும். இல்லைடா, சில இடத்துல தான் இறக்குவாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், இங்கெல்லாம் இறக்குற மாதிரி தெரிலையே. பானை எதுவும் கட்டிலையே. ரயில்வே ட்ராக்னு நினைக்கிறேன் அது. ஒரு வேளை ரோடு பார்த்துட்டு வாங்க. நாங்கள் என்னடா அடுத்த ரைட்டு சொல்லுது? என்னடா சம்பவம்? அது என்ன 1.5 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. நேராவா? போகலாம் வா. தடா ஃபால்ஸ் இப்படி போகலாமா? ஆமாம், கொஞ்சம் போய் ரைட் எடுத்துலாமா? போய் ரைட் எடுக்கலாமா? போகலாம், ரூட் நல்லா இருக்கு. ரைட்டில் போகலாம். போயிட்டு ஸ்ட்ரைட்டா போ. நேரா போணும். கட் ஆகுது, லெஃப்ட் கட் ஆகுது. ஓகே, ஆர் ரோட் வரும். ஓகே, நேரா போயிட்டு రైట్ కట్ పడింది. ఒదేపలం నెక్స్ట్. ఒదేపలం. ఓకే. బాబాయ్ ఇప్పుడు వాడికి వెళ్తామా? చెక్ పోస్ట్ వాడికి వెళ్తే తార్ రోడ్ పైన అక్కడ నుంచి రైట్ వెళ్ళిపోవాలి. రైట్ వెళ్ళిపోయిన డైరెక్ట్ గా ముందర కాడ ఒక రోడ్ ఎక్కి ఒక ఇటు పోయిட்டு డ్యూ టర్న్ అది. వాటర్ ఫాల్స్ అదే నేను చెప్పేగా. சரி ஓகேண்ணா. ஓகே, அது முள்ளு இருக்கும், பார்த்து போயிட்டு அங்கே நின்று நெக்ஸ்ட் உப்பல் மடுது. ஓகே, யாரும் கேட்டால் வரதே போகலாம், எங்கே போகணும்னு சொல்கிறேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ, அவங்க தெரிஞ்ச ஆந்திரா. டேய், மேப்பை காட்டு. சரி இல்லை, நேராக போய் ரைட் எடுக்க சொல்லுது, எடுத்து போவா. பார்த்து ஓட்டு. ரோடு நல்லா இருந்தால் போதும். இது அதை விட இது ஓகே தான்டா. அந்த ரோட்டுக்கு இந்த ரோடு தேவையில்லதான்டா. டே, அதான் கல் மண் இல்லையே, ஃபுல்லாக மண்ணு தானே இருக்குது. இது கல்லாக இருக்குது. இல்லை, அங்கே பாரு ரோடு இருக்குது பாரு கொஞ்சமாவது. இங்கே முள்ளுக்கு வேலை அதிகமாக இல்லை. யாரு பஞ்சரானா ஒன்று தள்ள விட்ருவோம்ல. இது டியூப்லெஸ் தான், ஓட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. வா. இது போயிடும். எது? போயிடும். உண்மைதான், ஆகாதுன்னு அனுப்புவோம். வா. ஏன் அதே சொல்லிக்கிட்டு இருக்கிற? நினைக்காத, அதை டிலீட் பண்ண மைண்ட்ல இருந்து. இதுதான் முன்னாடியே லெஃப்ட் எடுத்துருந்தா அந்த நேரம் தெரிஞ்சிருக்குமா? ப்ளூடூத் ஆன் பண்ணி பாட்டு கேட்டு. பாட்டே போடலடா. பாட்டு போட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் நேரம். ஏன்னா பாட்டு ஓடும், அப்போ வந்து கனெக்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் மைக்கு நேரம். இது இரு, வேற எங்கேயாவது கிடக்கான்னு பார்த்துக்கிறேன்.
கூட்டிட்டு வந்துட்டானே. எனக்கு பாட்டு ஓடிட்டு இருந்தால் கூட பாட்டு கட் ஆகிருக்கும், தெரிஞ்சிருக்கும் ப்ளூடூத் கனெக்ட் இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்ட்டு. போடு. ஐயோ, இங்கேருந்து உள்ளேருந்து ராஜனாக வருதான். சரி, பாம்புலாம் வந்தால் பிரச்சனை கிடையாது, வேறு ஏதாவது வந்துடாம தான் சந்தோஷம். பாம்பு வந்தால் என்ன ஆக போகுது? பாம்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீலில் சுற்றிக்கிச்சுன்னா அவ்வளோதான். அவ்வளோ சீரம் வராதுடா. வீலை சுற்றினா டிஸ்கில் அதே தானே கட்டாகி விழுந்துடும் தலை. ஏதோ வீலில் காற்று கம்மியாகிற மாதிரி தெரியுது எனக்கு. ட்ரக்கிங் போறியடா? அப்படி தான் இருக்குது. 390 எடுத்துகிட்டு அட்வென்ச்சர் கூட எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அட்வென்ச்சர் ஹிமாலயனில் இந்த வெயிட்டில் வச்சு ஏற்றுறது ரொம்ப கஷ்டம். நீ வேறு கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கீழே குனிஞ்சிக்க. வேணும்னு பண்ணுறேன்டா. டே, 2 பக்கம் ரோடே இல்லைடா. ஐயோ இங்கே பாரு. இருடா, கையை போதுடா, அதில் கிழிச்சுடா. தானா ஆஃப் பண்ணுச்சு, நான் எங்கே ஆஃப் பண்ணேன்? கிளச்சை விட்டா ஆஃப் ஆகாதா? கூகுள் மேப் இன்னும் எவ்வளோ தூரம் காட்டுது? எவ்வளோ? கூகுள் மேப் பிரச்சனை கிடையாது. இது அது அங்கேயே லெஃப்ட் எடுக்க தோணுச்சு, நம்ம தான் எடுக்கல. இது மாதிரி அவனும் வந்திருக்க மாட்டாங்க தயவுசெய்து. பேசாம அதுலயே ரிட்டர்ன் போயிருந்துருக்கலாம்டா, பொறுமையாவது போயிருக்கலாம்டா. இந்த பொறுமையை அங்கே காமிச்சிருந்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு தெரியுமா? கூகுளில் பைக்குக்கு போட்டிருக்க கூடாது, அதுதான் இப்படி ரூட்டை தப்பாக மாற்றி காமிச்சிட்டு இருக்கு. இல்லைனா தூரம் போயிட்டு திரும்பின மாதிரி காமிச்சிருக்கோம் காருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வீலில் காற்று கம்மியான மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது. இந்தரு, நான் சொன்னாமல் சொல்லாமல் இருந்தாலும் நடக்கிறது நடக்க தான் செய்யும். இங்கே வரும், இங்கெல்லாம் ஃபுல்லாக முள்ளு தான், கையில் கிழிக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் காட்டுது பாரு. ஏய், எவ்வளோ தூரம் காட்டுதுன்னு பாருடா. 47 minutes. ஏய், அது இல்லை, இந்த ரோடு ரைட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் காட்டுது? மினிட்ஸ் ஓகே, கிலோமீட்டர் கேட்குறேன். கிலோமீட்டரில் காட்டுடா. மீட்ரு காமிக்கும் பாரு. இந்த இருக்கு, இந்த கொஞ்சம் தூரம் தான். இந்த ஏடிச்சு பாரு, அப்பலாம் வந்துருச்சுடா. இந்த மக்களே முடிக்கிற இடம்டா இதெல்லாம். ஓடு, முள்ளு ஒன்று கடந்துச்சு, ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம், தேர்ட் கியரில் இருக்கு வண்டி, மூவ் ஆகாது. ஏன்டா போடுற இடத்துக்கு? அடி வாங்க போறடி, அங்கே வந்துட்டு இருந்தது கூகுள் மேப்பு. எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிற பார்த்தியா? ஆனால் அதை தப்பு சொல்ல முடியாது. பைக்குன்னு போட்டோம்னா இப்படி தான் காட்டும் நமக்கு எப்போதும். இதே தேவலாம், ஊட்டி போகும்போது எனக்கு ஒரு ரூட்டு காமிச்சுது. இது கரெக்டு தான். சேர்ப்பால் அடிப்பேன். வா, நீ வேற. செம்மறி ஆடுங்க இதெல்லாம். நான் அப்பா நான் அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஊரில் பார்த்ததுடா. சேர்ப்பா அடிப்பேன். இல்லைடா, ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி செம்மறியாடு கூட்டத்தை அழைச்சிட்டு போவாங்களே, எங்கள் ஸ்கூலை தாண்டியாக நடந்து போகும் வில்லேஜில். ஆக்சுவலாக நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஊர் ஒன்று வந்துச்சு, அங்கே தான் இருக்கேன். இங்கே ரோடு வந்து போட்டாங்க, அது ஆல்ரெடி சிமெண்ட் ரோடு போட்டிருக்கு. சிமெண்ட் ரோடுக்கு சைடில் அவங்க நோண்டி வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஆந்திரா அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 இயர்ஸுக்கு முன்னாடி 6 இயர்ஸுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஒர்க்குக்காக கடப்பா வரைக்கும் வந்திருக்கேன். ஒரு மாதம் தங்கியிருந்தேன். இங்கெல்லாம் ரோடு அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஊர் வந்து ரொம்ப தூரம் இருக்கும். டெவலப்டு சிட்டி தான், டெவலப் ஆகிறது தான் இது, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இங்கெல்லாம் இப்போ தான் டெவலப் பண்ணுறாங்க. ஓ சார், இப்போ தான் டெவலப் ஆகுது ஏரியாவே. பாருங்கள், இது ஒரு மெயின் ரோடு தான். இது வழியாக திருப்பதிக்கும் போகிற மாதிரி ரூட் இருக்குது போல இருக்குது. நான் அப்போ பார்த்தேன் ரெடி பண்ணுற இடத்த, ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப மாதிரி மோசமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே இப்பயும் இருக்குது இந்த இடம். கைஸ், ஆக்சுவலாக ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்கிட்ட வந்துட்டோம்.
கிலோமீட்டர் நடக்கணுமா? சரி பார்ப்போம் என்னன்ட்டு. பார்க்கிங்கா? அண்ணா டிக்கெட் கவுண்டரா? டோக்கனா? கைஸ் டிக்கெட் டோக்கன் நினைக்கிறேன். 2 வீலர் 50 ரூபா. ஃபோனு கொடு. டூ வீலருக்கு 50 ரூபாயும். இருடா திரும்பாத அந்தளவுக்குலாம் வண்டி. பார்த்தீங்கன்னா சேவுடு 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 50யும், இது 2 பர்சனுக்குமே ஒரு ஆளுக்கு 50 ரூபாயும். கேஸ் ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்துட்டோம். 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா, இது இந்த உள்ளே போகிறதுக்கு. அப்புறம் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. மொத்தம் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். டோட்டலாக 150. ஸ்டில் கேமரா தான். ஸ்டில் கேமராவுக்கு காசு கேட்டாங்கடா. கேமராவுக்கு காசு போட்டு இருந்துச்சு. ஆமாம். ஆனால் பார்த்தாரா? பார்க்கல சரியா? அப்போ ஓகே தான். ஆக்சுவலாக நாங்கள் கேமராவுக்கு இன்னும் டிக்கெட் போடலங்க. போடாமல் தான் உள்ளே போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எப்படி. அங்கே ஆக்சுவலாக கேட்டாங்கன்னா அப்படி வாங்கினா வாங்கிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக என்ன தெரியல, ஸ்டில் கேமராலாம் நான் என்கிட்ட கோபுரம்லேருந்து எத்தனை கேமரா இருக்குது. அதுக்கெல்லாம் பே பண்ணால் எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனால் போய் பார்த்துட்டு நான் என்னன்ற இந்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரது உங்களுக்கு எப்படியா ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே. ஆனால் ரோடு செம்மையாக இருக்குது. இங்கேருந்து தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஹாய்ஸ், இந்த வந்த ரோடே சூப்பராக இருந்துச்சு. 4 வீலர் பார்க்கிங் தான். வா போகலாம் உள்ள. இந்த இருக்குடா பைக் பார்க்கிங்கு. அங்கே போய் எங்கே விடுவேன் இடம் இல்லாமல்? நான் வந்துட்டோமே. எப்படி போகணுன்னே தெரில. அங்கே இருக்கு ஒரு வழி. இங்கே விடுவோமா? இது வ்ளாக்கு. ஆக்சுவலாக பின்னாடி பார்க்கிங் தெரியுதா? பின்னாடி வந்து பார்க்கிங் போட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. வந்த ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் காமிச்சிருப்பேன். மீனா இந்த இடமே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்டீல் பிரிட்ஜு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? க்ளீனிங் ப்ராசஸ். இதில் போக மாட்டோம் நம்ம. அது எங்கே போகிறோன்னு தெரியல. இந்த ரோடு நல்லா இருக்குடா. அது கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழி இருந்துச்சு. இங்கே ஒரு கல் மாதிரி போட்டு ஒரு வழி இருக்குது. அது கீழே போகிறது. எது? இந்த வழி கீழே போகிறோம். கிளேரி மேலே தான் போகுது. அப்படிலாம் இல்லை. அப்படியா? அங்கே பாரு தண்ணி ஓடுறது. ஆமாம். நக்கி நக்கி குடி. வடா பைத்தியம். ஆக்சுவலாக இது நல்லா இருக்குடா. அந்த இந்த வே போட்டிருக்குது வழி. கால் பழுத்துறோம். ஷூ போடலன்னா அது கஷ்டம். நீ செப்பல் போட்டு வந்துருக்க. சொன்னாலே அங்கே தான் போகுது பைத்தியம். அவங்கள யார் காமிக்க போகிறா? அவங்கள யாரா காமிக்க போகிறோம்? காமிக்க போகிறது இல்லை. அவங்க நம்மளை காமிச்சிக்க வேண்டிய அதுக்கப்புறம். காய்ஸ் ஆக்சுவலாக பாருங்க இந்த இடத்தெல்லாம். பைபாஸ் விட்டுட்டு நீங்கள் ஏன்னா அந்த இடத்துல வந்து காய்ஸ் அந்த இடத்துல வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்காங்களா. ஸோ அவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம எல்லோரும் போகிற வழியிலே போயிட்டு மேலே போய் ஃபால்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே எவ்வளோ தூரம் நடக்கிறது போட்டிருக்கு? இங்கேருந்து இது இந்த எவ்வளோ போகுது வழி. காய்ஸ் நடந்து போகிற இடத்தெல்லாம் பார்த்தீங்களா?
பாறை அப்படியே மலை மேலே ஏறுது. ஃபால்ஸ் இருந்தால் பாறையெல்லாம் எடுத்துதானடா செய்யும். ஏய் இந்த மாதிரி ரூட் இருக்குமாடா இந்த ஃபால்ஸ்க்காவது போகிறதுக்கு? வாய்ப்பே இல்லை. யார் சொன்னா? நான் போயிருக்கிறேன். இது எவ்வளோ தூரம் ட்ரக்குன்னு கேட்கவே இல்லை. 1 கிலோமீட்டர் இருக்குமா? 1.5 கிலோமீட்டர். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்குமா? அப்போ வந்ததில் ஒரே ஒரு குறைந்து பார்த்துருக்குமா? இதை மாதிரி ஒரு வியூவில் இந்த மாதிரி ஒரு ரோடு போகுது. ஏய் நம்பிட்டேன். இது வந்து இதில் கொடைக்கானலில் டால்ஃபின் நோஸ் போவோம் தெரியுமா? அங்கேயும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப இறங்கும்போது கூட இறங்கிடலாம், ஏறும்போது செத்துருவேன். ஏய் இது கூட ஒரு மாதிரி ரொம்ப சரிவில் தான் இருக்குது. அங்கே வந்து எப்படி சொல்லுமா, படிப்படியாக ஏறும். இவ்வளோ ஹைட்டுக்கு படி செத்துருவேன். நான் போயிட்டு உட்காந்து எஞ்சி வரோம் பத்துக்கு எல்லாரும். நான் மட்டும் தான் போயிருக்கேன். இல்லை நான் மட்டும் தான் அங்கே போயிருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து பசங்க வந்திருந்தாங்க ஒரு கேங்கு. அவங்களால சேர்ந்து ஏறி வரோம் பொறுமையாக. சேர்ந்து பேச ஆரம்பிச்சோன்னா ஏறி வந்துட்டுருக்கோம். முடியல, நாக்கு தள்ளிடுச்சு எனக்குலாம். எப்படியே ஒரு கண்ணெலாம் மேலே தொக்கிடுச்சு எங்கேயோ கொண்டு போயின்னு. இல்லை நிறைய பொந்தாக இருக்கு. ஆனால் கேஸ் நிறைய பொந்தாக இருக்குது. எந்த பொந்துகளை யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா நிறைய வழியாக பிரித்து விட்ருக்காங்க. இந்தால ஒரு வழி, அப்புறம் இந்தால ஒரு வழி போகுது. இது மாதிரி ஏகப்பட்ட பாதைகள் போகுது பார்த்தீங்களா? இது மாதிரி நிறையா பாதைகள் போகுது. இதெல்லாம் என்ன பாதைன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்குது. இது ஃபால்ஸ் வந்து மேலே இருக்குது. அங்கேருந்து வழிகிற தண்ணி வந்து இப்படியே தான் போகுது கீழே. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் வழியாக விட்டுருக்காங்க. குளிக்கிறது இடம் விடுற மாதிரி. எல்லோரும் மேலே தான் போகிறாங்கன்றனால இங்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. அதனால எல்லோரும் அங்கே அதுக்குள்ளே போயிடுறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான். வந்திருப்பீங்க நீங்கள், பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் பஸ் பட் ஆனால் இந்த நடந்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தியா? இங்கெல்லாம் மண்ணு கொட்டி சூப்பராக இருக்குல்ல, கொட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இங்கெல்லாம் நல்லா இருக்குது நடந்து போகிறது. மற்ற ஃபால்ஸ்லாம் ஆக்சுவலாக மேலே ஏறி போகிறது இறங்கி வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும், ட்ரெக் பண்ணி போகிறது. இது வந்து ஒரு மாதிரி மீடியமாகவே தான் போகுது, ஸ்ட்ரைட்டாகவே போகிற மாதிரி தான் போகுது. ரொம்ப மேலே ஏறுற மாதிரி கீழே இறங்குற மாதிரிலாம் இல்லைங்க. சவுண்டு கேட்குதா? சத்தம் ரொம்பலாம் ஒரு மாதிரி டயர்டான மாதிரி தெரிலங்க, நார்மலாக தான் இருக்குது. ஓகே, போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த கூடாரம் அதான் ஃபால்ஸு. அதுதான் ஃபால்ஸு. அங்கே போரு தண்ணி தெரிக்குது பாரு. அந்த குரங்கு குட்டி அழகாக அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குதுங்க வயிற்றுல. செம்மையாக இருக்குது பார்க்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரி வந்தால் ஃபஸ்ட்டு இதுதான் வருது. இதுக்கு மேலே தான் நாங்கள் அந்த பார்க்கு போகணும் போல். இந்த ஓரமாக வழி இருக்குது பாரு, வா போகலாம். எந்த ஓரமா? அதில் மட்டும் தண்ணி இல்லையா? சூடாக எல்லாத்தையும் காட்டுங்க. நான் இந்த குட்டி குரங்கு போகுது. சரி வா, இந்த பக்கம் வாடா, எனக்கு பிடிச்சிக்க. டே அது கலவை ஒரு மாதிரி தாவி வந்துட்டு இருக்கேங்க. போங்க, விடுறா. சரி கைஸ், நான் ஷூ போட்டிருந்ததுனால நான் ஷூ போட்டிருக்கேங்க. அதனால் இதில் நடந்து வர முடியாது. நடந்து வந்தேன் ஷூ ஃபுல்லாக நனைஞ்சிரும், நான் திருப்பி போக முடியாது. வாட்டர் ஃபால்ஸுக்கு வரவன் நீ ஏன் ஷூ போட்டு வந்தேன்னு என்ன கேட்டிங்கன்னா, பைக் ஓட்டிகிட்டு வரணும், அந்த ஹீட் என்னால் தாங்க முடியாது. இது இப்போ ஷூ போட்டு வரலன்னா செப்பல் போட்டு வர முடியாது, அதனால தான் போட்டு வரல. நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இடம் நல்லாயிருக்கு. இந்த கூடாலாம் நல்லா பண்ணிருக்காங்க. இங்கே கைஸ் கீழே வந்து ஒரு மாதிரி லேக் மாதிரி, லைக் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தேக்கி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி போட்டு. ஸோ அதில் தான் எல்லா கூட்டமும் குளிச்சுட்ருக்காங்க. ஃபால்ஸுக்கு போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் முடியும்.
இதில் நேராக போகணும் போல இருக்குது ஃபால்ஸுக்கு போக. ஸோ ஓகே, ஃபால்ஸை பார்க்க போகலான்னு போயிட்டுருக்கோம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடம் காமிச்சிருப்பேன். அங்கேருந்து 1 கிலோமீட்டர் போல நடந்து வந்துட்டோம். இது மாதிரி சின்ன பாதையாக போயிட்டுருக்கு. என்னவா அதான் சொன்னேன், எங்களால் தண்ணி வராது. இவ்வளோ தூரம் மேலே ஏறி போனாலும் தண்ணி இல்லையா. மேலே போனால் தண்ணி இருக்கானே தெரிலையா. தெரியாத போதான் தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சு தான் மேலே போகிறோம். போகணுமா என்ன? வந்துட்டோம், அவ்வளோ தூரம் வந்தாச்சு. மேலே போய் நாங்கள் அந்த ஃபால்ஸை பார்த்தே ஆகும். ஃபால்ஸை பார்த்து தான் கீழே இறங்குறதா ஐடியாவில் இருக்கோம். ஒரு தண்ணி தெளிச்சுட்டாலும் வரணும். ஆனால் போகிற வழி பார்க்குறீங்களா, ஒத்தடி பாதையாகிடுச்சு. போக போக கீழே எல்லாரும் மேலே தண்ணி இல்லை, போகிறது வேஸ்ட்டுன்ட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் போவோம், போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம், இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். வீடியோ பார்க்குற உங்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையான்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு வர வேணாமன்றதை முடிவு பண்ணுங்கள். ஆனால் கீழே ஒரு மாதிரி பூல் மாதிரி இருந்துச்சுங்க, தண்ணி தேங்கி நின்றுது. செம்ம. இப்படி போகணுமா அப்படி போகணுமா? சாரி, ரூட்டு மாறி போயிட்டோம். அங்கே கீழே குளிக்கிற இடம் நல்லா இருந்துச்சுங்க, ஆனால் செம்ம க்ரௌடு. எப்படி நம்ம சென்னைக்குள்ளே உள்ள ஸ்விம்மிங் பூலெல்லாம் எவ்வளோ கூட்டம் இருக்கும், எங்கேயாவது உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூலில், அது மாதிரி இங்கே இருக்குது கூட்டம். என்னப்பா அது? இங்கே பாருங்க, மழைலாம் இடிஞ்சு உடஞ்சி விழுந்து செம்மையாக இருக்குது வழி. எப்படி நீர் ஓடுது. இங்கே உட்காந்துட்டு போகலாம்டா. இங்கே பாருங்க, தண்ணி செம்மையாக ஓடிட்டுருக்கு. இவ்வளோ தான் ஓடுது, இங்கேயே இவ்வளோ தான் ஓடுது. அப்போ அங்கெல்லாம் எவ்வளோ தான் ஓடும் பார்த்துங்க. அவ்வளோதான், சும்மா அப்படியே அங்கே நின்றுக்க நீ. நல்லா தான்டா இருக்குது தண்ணிக்கு. இது ஃபால்ஸே, இந்த ஃபால்ஸில் தண்ணியே ஓடலை, ஆனால் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே ஓடுற அளவு கூட மேலே ஓடாது போல். இங்கே குளிக்கலாம் போல இருக்கா, நல்லா இருக்குடா இடம். உண்மையான இடம் நல்லா இருக்கு. மேலே பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல குளிக்க வேண்டியதான். மேலே போயிட்டு வரும்போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாமா? அப்போ பார்க்கலாம். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க. வந்துருக்க. ஆன் பண்ணிட்டியா? ரோடு கொஞ்சம் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக பாறை தான். ஃபுல்லாகவே வழி இப்படி தாங்க இருக்குது. ஃபால்ஸு தண்ணி இல்லாமல் இருந்தாலும் இந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால தான் வந்தோன்னே கிளம்பி. கைஸ், இது ஃபைனல் ஃபால்ஸ் இங்கே தான். இதை பார்க்க தான் அவ்வளோ தூரம் ஏறி வந்தோம். வழியெல்லாம் ரொம்பவே இவ்வளோ பெரிய பெரிய பாறைகள். ட்ரெக்கிங் வேறு லெவலு. இங்கே தான் தண்ணி கொட்டும் போல் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு வே இருக்குது, பட் ஆனால் அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வழி இருக்குது போகிறதுக்கு மேலே, நான் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல மேலே ஏறத்துக்கு இதெல்லாம் போட்டு மேலே அடைச்சி வச்சுருக்காங்க. ஓகே, ஃபைனலி இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு ஃபால்ஸுன்ற ஒரு மேட்டரை பார்த்துட்டோம். தண்ணி தான் இல்லை, மற்றபடி ஃபால்ஸ் ஓகே தான். அப்படி கீழே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். கைஸ், ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சதெல்லாம். தண்ணியே இல்லாத ஒரு வாட்டர் ஃபால்ஸில் முடிஞ்ச வரைக்கும் போய் ஒரு மாதிரி குளிச்சாச்சு. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் குளிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி லேக் வியூ மாதிரி இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, சுற்றியுமே மலை தான். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கே தான் அப்படியே தமிழுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படிங்கிறது கிளம்ப போகிறேன். ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ட்ரிப்பு வரீங்கன்னா வந்துட்டு போங்க, ஜாலியாக. தண்ணி இருக்காது, தண்ணி இருக்கும்போது வந்துட்டு போங்க. ஓகே, பை பாய்.